ஒரு வழியாக ட்ரிப் கிளம்பி போயிட்டோம். எல்லாம் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, கிளம்பிட்டிங்களா, எங்கே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள்லாம் வந்துட்டோம் அப்படின்னு. பட் நாங்கள் பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். எங்களுக்கு எங்கே ட்ரிப் போனாலும் ஈஸியாருன்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஜாலியாக ஆயிரும். எப்படியாச்சும் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். இந்த ரெசார்ட் புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு மாதிரி ஊர் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போகும்போது கரெக்டாக தான் போகிறோமா ரூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மேப் பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருந்தோம். நிறைய வாட்டி இந்த ரூட்டில் போயிருக்கோம். பட் இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த புக் பண்ண உடனே தான் எங்களுக்கு தெரிஞ்சதே. ஒரு வழியாக லேட் கம்மராக போனாலும் ரீச் ஆகிட்டோம் போயிட்டு அந்த ரெசார்ட்டை தேடி. காலையிலே ரைஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. மோஸ்ட்டாக இங்கே யாருமே வெளி ஃபுட்டை ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க. சரின்னு வீட்லேயே எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அங்கே போனால் குட்டி பசங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே லக்கேஜ் கூட எடுத்து வைக்கல, யாரும் எதுவும் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னே குதிச்சிட்டாங்க. ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நல்லா வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு அதை என்ட்ரி கொடுக்கும் போதே. அங்கே போகும்போதே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வெறும் 1 டே தான் இருக்க போகிறோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு. பட் ஆல்ரெடி அதை யாரோ புக் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த நாளுக்கு. அதனால் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே பெரிய ஹால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சன், டைனிங் ஹால் எல்லாமே அங்கே ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருந்தாங்க. ரூம்ஸ்லாம் கூட செம்ம நீட்டாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் மொத்தம் 9 ரூம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் மொத்தம் 35 மெம்பர்ஸ் போயிருந்தோம். எல்லாருக்குமே கரெக்டாக இருந்துச்சு. இந்த ரூம் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஏதாச்சும் ஒரு ட்ரிப்புக்கு போனோம் அப்படின்னா கரெக்டாக அந்த முன்னாடி நாள் தான் என் பையனுக்கு ஃபீவர் வந்துடும், கோல்டு வந்துடும், ஏதாச்சும் ஒன்று வரும். கரெக்டாக அதே மாதிரி இந்த வாட்டியும் அவனுக்கு ஃபுல்லாக கோல்டு பிடிச்சிட்டு அவன் ஒரு மாதிரி தான் இருந்தான். ஃபுல்லாகவே சாப்பிடவே இல்லை. எப்போவுமே ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்தா நான் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பார். பட் இந்த வாட்டி அவர் அடமும் பிடிக்கல, எதுவும் பிடிக்கல. முடியலம்மா, பசிக்கலம்மா, வேண்டாம்மா, இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஃபுல்லாகவே. அண்ட் அதுக்கப்புறம் சரி மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறதுக்கு போனோம். மேலே 4 ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கேயுமே பால்கனி எல்லாமே இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்கவே அந்த வியூ செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் தான் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இந்த பில்டிங்கில் லைட்டிங் மட்டும் கொஞ்சம் சரியில்லை. டிம்மாகவே இருந்துச்சு லைட்டு மட்டும். மேலே விளையாடுறதுக்குன்னு ஒரு பெரிய ரூம் கொடுத்துருந்தாங்க. பட் ஒரே ஒரு கேம் தான் வச்சுருந்தாங்க. அந்த ரூம்லேயுமே ரொம்ப ஏசி அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. விட்டு விட்டு தான் இருந்துச்சு. சரி இவங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. என் பையனும் நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் வாப்பா ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு அவரே கேட்டார். சரி எதுவுமே சாப்பிடலேன்னு சொல்லிட்டு பால் குடிக்கிறியான்னு கேட்டால் பால்லாம் வேணாம், எனக்கு டீ வேணும்னு கேட்டார். அங்கே எல்லோரும் குடிக்கிறத பார்த்துட்டு சரி நான் அதை கொஞ்சம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்விம்மிங் பூலில் நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறமா தான் போனால் ஃபஸ்ட்டு அவன் யாரு கூடயுமே அடாப்ட் ஆகலை. அழுதுகிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாரையும் பார்த்துட்டு அவன் சரி இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலி தான் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டான். எப்போவுமே இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலை பார்த்துட்டா எல்லோரும் லாக் அண்ட் கீ தான் விளையாடுவாங்க. அன்றைக்கி சரி மறந்துருப்பாங்கன்னு நினச்சா அன்றைக்குமே லாக் அண்ட் கீ தான் பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த தண்ணிக்குள்ளே. போதும் வெளியே வாங்க, எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட யாருமே வர ரெடியாக இல்லை. நாங்கள் இங்கே தான் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்விம்மிங் பூல்லே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரின்னு உள்ளே வந்தோம். பெரியவங்களாம் ரொம்ப ஆக்டிவாகவே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே டான்ஸ் தான் எல்லாருமே.
யாருமே ஷையாலாம் ஆகவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சரியான டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எல்லோரும். சின்ன பசங்களே வந்து அமைதியாக தான் உட்காண்ட்ருந்தோம். இவங்க வந்து நாங்கள் ஆட போகிறோம், நீங்கள் பாருங்கள் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம போய் வியூவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். ஈவினிங் மேலே தான் வெளியவே வர முடிஞ்சுது. ரொம்ப வெயில்னால வெளியவே வர முடியல. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததே என்னால் முடியல. சரின்னு ஒரு குட்டி ஸ்னாப் போட்டு தான் வந்தேன். வந்துட்டு ஃபுல் வியூ பார்க்க ஆரம்பித்தோம். நைட்டில் இன்னுமே செம்மையாக இருந்துச்சு. லைட்லாம் போட்டு செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெரிய இடத்த பார்த்தோன்னே என் பையனுக்கு ஒரே குஷியாகிடுச்சு. இப்போ தான் ஆக்டிவாகவே கொஞ்சம் ஆனார். இங்கேருந்து அங்கே ஓடுறதும் அங்கேருந்து இங்கே ஓடுறதும் அப்படியே ரன்னிங் ரேஸ் மாதிரி இருந்துச்சு அவன் பண்ணதெல்லாம். எப்படியோ அவன் ஆக்டிவாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே. எப்போவுமே இந்த மாதிரி ரெசார்ட்டை இந்த மாதிரி வெளியே ட்ரிப் போகும்போது ஒரு 2 days ஆகும் அவன் நார்மலாக. பட் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்சம் அடாப்ட் ஆகுறான் எல்லாருக்கூடையும். இந்த செகண்ட் ப்ரெக்னென்சிலேருந்து ஃபுல்லாகவே அவங்க அப்பாவை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அவன். ஒரு செகண்ட் கூட விட்டு பிரிய மாட்றான். பாய்ஸ்னாவே அம்மா கூட தான் ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆவாங்க. பட் இவன் சின்ன வயசில் அப்படி இருந்தான். கொஞ்சம் வளர வளர வந்து அவங்க அப்பா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரின்னு நான் கோச்சிக்கிட்ட மாதிரி ஆக்ட் பண்ணோன்னே அம்மாவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னுமே அந்த மியூசிக் சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. வெளியவே போயிட்டு வியூவை பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள். இன்னமும் இவங்க டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்களான்னு அப்போ தான் பார்க்குறோம். வந்து ஃபுல்லாக அந்த டிஜேவை போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் மொபைல் கனெக்ட் பண்ணி பாட்டெல்லாம் போட சொன்னாங்க. சரின்னு போட்டால் எல்லாருமே நல்லா டான்ஸு. ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாதி வீடியோஸ் தான் எடுத்தேன் ஆக்சுவலாக. அன்றைக்கி என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே செம்ம பசி போல். ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தோன்னா எனக்கு உனக்குன்ட்டு அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் நைட்டு தூங்குவான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கேமராவை எடுத்துகிட்டு வந்துட்டான். அக்கா கேமரான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை வச்சு தான் விளையாடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் குளித்ததே அவனுக்கு வந்து செட் ஆகலை போல். அந்த ஸ்விம்மிங் பூலில் சாப்பிட்டுக்கிட்டே குளித்ததா என்னன்னு தெரியல. நைட் ஃபுல்லாக வாமிட் தான் எடுத்துகிட்டு இருந்தான். தூங்கவே இல்லை நாங்கள் யாருமே. அவன் தூங்காமல் இருந்ததும் எங்களுக்கு தெரியல, விடிஞ்சதும் தெரியல. நெக்ஸ்ட் டேவே வந்துருச்சு. சரி எப்படியோ கிளம்பி போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு முடியாமல் கிளம்பிட்டேன். கிளம்புனா அந்த கோவிலுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, மூடிடுவாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் தான் கடைசியாக பார்த்தோம். அந்த ஐயர் வந்து மூட போகிறோம் போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அடுத்த நாளும் வந்து இவங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் தான் விளையாடினாங்க. அதுவும் அந்த லாக் அண்ட் கீயை தான் விளையாடினாங்க. என் அண்ணன் பையன் என்னென்னா அங்கேயே ஸ்விம்மிங் பூல்லே தூங்கியே ஏஞ்சிட்டான், ஒரு குட்டி தூக்கம் போட்டு. அப்போ கூட வெளில வாடானாலும் வரல, அங்கேயே தான் விளையாடுவேன்னு அடம்பிடிச்சி அவனும் குளிச்சிக்கிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு அந்த செகண்ட் ரெசார்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. பட் இந்த ரெசார்ட் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ரெசார்ட் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது.
நான் போகும்போதே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு பிக் வேணும் பீச்சில் உட்காந்துக்கிட்டுன்னு. கரெக்டாக அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு பிக்கும் கிடச்சிது. நெக்ஸ்ட் ஒரு கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழியிலே காரப்பொரியும் வாங்கிட்டு போயிட்டோம். இங்கே வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். அந்த செக்யூரிட்டி பார்த்து திட்டிகிட்டே தான் இருந்தாங்க. சரி சும்மா 2-3 கிளிப்பிங் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணியிருந்தாங்க. பெருமாள் கோவில் தான். பெருமாள் வந்துட்டு மீனோட அவதாரத்தில் இருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி ஃபுல்லாக அந்த கோவிலை சுற்றிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருந்தோம். அங்கேயும் டைம் ஆயிடுச்சுன்னு கிளப்பி விட்டாங்க. நெக்ஸ்ட் டேவும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே சரி இந்த வெயிலில் இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க. பட் நல்லா டேன் ஆகிடுச்சு ஃபேஸ் எல்லாமே. எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக வேறு ஆகிட்டோம். கிளம்புனா போதும்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த ப்ரெக்னென்சியில். சரி போகும்போது சரி லாஸ்ட்டாக ஒரு விசிட் பண்ணிவிடுவோம் சொல்லிவிட்டு டெக்காத்லான் போனோம். போனதே வந்து முதல்ல அந்த டாட் போர்டு வாங்க தான். சரி இவன் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி பார்த்தோம், பட் வாங்கலை. சரி இந்த வாட்டியாச்சும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதை மட்டும் வாங்கிக்கிட்டு சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவோன்னு கிளம்பியாச்சு.